புதுவைதா இல்லைப்பா கல்லுப்பட்டி நேரம் பற்றி கல்லுப்பட்டி மணியாரம் பட்டி ஆண்டவன் அவர் வந்து 12 அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சரி கேட்டுக்கிறேன். அது வந்து புதுவை இருக்கா 403 தான்ப்பா. 403 வருந்தானே அமராவதி பக்கத்தில் விசாலயங்கோட்டை பக்கத்தில் வருது நினைக்கிறேன். மணியாரம் கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குமா என்ன ஏது கேட்டுக்கிட்டு சொல்லுங்க. நான் வேணா நாளைக்கு முடிஞ்சால் இடத்த வந்து பார்க்கலாம். இடத்த பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுறதுனா இண்டஸ்ட்ரியல் எப்படி மெட்டீரியல் ஏற்பாடு பண்ணுறது சாங்ஷன் பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணி தரேன். அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் எனக்கு சம்மர் பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சம்மர் பிஸ்னஸ்னால் முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுருவோம். லாஸ்ட் டைம் வரும்போதே ஒரு சென்னையில் இருக்காப்புல. சென்னையிலேருந்து நீங்கள் பின்னாடி ஓடி அறியல வரிசையில் முன்னாடி இருந்தால் இப்போதைக்கு நம்ம வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா 9 கிலோவாட்டை இல்லை இப்போ அந்த 9 கிலோவாட் இல்லாமல் மறுபடியும் 11 கிலோவாட் தேவைப்படும். அப்போ தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போடணும். இப்போதைக்கு இந்த 9 கிலோவாட்டை நீங்கள் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் வாங்கிக்கிட்டு அப்புறம் 11 கிலோவாட் நீங்கள் வாங்கும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போட்டு அதுலேருந்து இந்த 9 கிலோவாட்டை எல்லாத்தையும் சேர்த்து அதில் கொடுத்துடலாம். இப்போ 9 கிலோவாட்டுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னு என்னுடைய கருத்து. டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ டபுள் போல் ஸ்ட்ரக்சர் போட முடியுமான்னு பார்க்கணும். டபுள் போல் ஸ்ட்ரக்சர்னா மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. அதனால் அதை வச்சு போட்டு நம்ம இடத்த மாற்றணும். எப்படி ப்ராசஸ் ஆகுமோ அதை நான் பேசி பேச சொல்லியிருக்கல. என்னன்னு நாளைக்கு அந்த ஏடியோட சம்மந்தப்பட்ட ஏடியோட வந்து இடத்த மாற்றணும். மறுபடியும் ஆஃபீஸ் ஃபார்மாலிட்டிஸ் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம செலவு பண்ணால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் உங்களுக்கு மட்டும் போடுறதா டிரான்ஸ்ஃபார்மர் காசையே நீங்கள் பெட்டராக இருக்கும். நான் அதை இல்லாமல் உங்களுக்கு ஃபில் பண்ணி விடுவேன். டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட்டை வந்து நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் சைடு போட்டு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி தரேன். மற்றவங்கள்ட்டெல்லாம் போய் எதையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நம்மகிட்ட பண்ணால் நாங்கள் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். அதில் ப்ரொசீஜரோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஓப்பனாக மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க. நம்ம என்ன தயார்படுத்தணும்னா அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தான் முடியணும் அப்படின்னா என்னோட சைட்டில் வந்து சாங்ஷன் போட்டு உங்களுக்கு எங்கள் சைட்லேயே இபி சைட்லேயே டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு வர எல்லாமே கொடுத்துருக்கோம்னா எங்களுக்கு எனக்கு இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 50 ஆகும். அது தனி பண்ணுறது அதில் நான் வந்து எல்லாமே வந்து நான் அதில் முடிச்சுக்குவேன். என்னுடைய சாங்ஷனு மெட்டீரியலு மீட்டரு இப்போ கொண்டு வந்து வைக்கிறோம் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். மற்றது வேலை செய்யும்போது அவர் இந்த டெபாசிட் பணம் இல்லாமல் அது கட்டணுமா? ஆமாம் அது என்கிட்ட நீங்கள் உங்கள்கிட்ட இதுனா நான் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மற்றது எல்லாமே நான் பார்த்துக்குவேன். நீங்கள் கடைசியில் அப்புறம் வேலை பார்க்க வருவாங்கல்ல அப்புறம் ஏவியை பார்த்து அதுக்குள்ளே நான் உள்ளே வரமாட்டேன். ஏவியில் உள்ளே வரமாட்டேன். நான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாமே பண்ணி நீட்டாக மெட்டீரியல்லாம் அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரு மீட்டரு எல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். கொடுத்துட்டேன்னா அவர் வந்து வேலையை பார்க்குற நேரத்தில் அவர் உங்களுக்கு என்ன கேட்குறாரு அதுக்கிட்ட ஏடிஎம் வந்து எனக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் நான் சொல்லிடுவேன். அவங்கள்ட்ட நீங்கள் இது வேலையை பார்த்துக்கிற வேண்டியது இல்லை. இப்போ உங்களுக்கு இப்போ செய்ய வேண்டியது செஞ்சுட்டு ஏஐக்கு தனியாக செய்யணுமா? தனியாக செய்யணும். அது எவ்வளோ எவ்வளோ தயார்படுத்தணும்னா 10-20 சொல்லுவார். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. உள்ளார வந்து அவ்வளோதான் வரும். வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் செய்ய சொல்லுவார். வேறு ட்ரான்ஸ்ஃபார்மர் போடணும்ல. இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கும். ஃப்ரூட் ஜூஸா எனக்கு ஆமாம் சளியில் உட்காந்துருக்கோம். சளியில் எனக்கே ஏசி ஆகாது. நானே ஏசி மெக்கானிக். எனக்கு ஏசி ஆகாது. அதனால ஏசி நோட யோசிச்சு